சார் கெமிஸ்ட்ரி பேப்பர் எப்படி இருந்தது? ஓரளவுக்கு ஓகே தான். பாஸ் ஆகிற அளவுக்கு இருந்தது. கொஸ்டின் எல்லாமே புக் பேக் தானா, அவுட் ஆஃப் சிலபஸ் வந்துருந்ததா? புக் பேக் தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டிருந்தாங்க. பட் ஆல்தோ புக் பேக்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. ஓகே, எந்த செக்ஷன் ட்ரிக்கியாக இருந்தது? செக்ஷன் பி. நீங்கள் நான் டாப்பர் படிச்சிருந்தாங்கன்னா 70 கூட எடுக்கலாம் அவங்களுக்கு. ஆனால் புக்கிங்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க ப்ரோ. அதுக்கேற்ற மாதிரி புக்கிங்ஸ் கேட்டேன். ப்ரோ டாப்பராக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸின்னு தான் சொல்ல முடியாது. எழுதலாம், டாப்பராக இருந்தால் எழுதலாம். பேப்பர் அம்மா அப்பா ஓட்டு போடலாம். மாடரேட்டாக இருந்துச்சு பேப்பர். கிளாஸ் 12th ஸ்டேட் போர்டு எக்ஸாம் எழுதி வெளியே வராங்க. ஓவரால் கெமிஸ்ட்ரி பேப்பர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸோட ரியாக்ஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எக்ஸாம் ரிவ்யூவும் நம்ம பார்க்கலாம். பேப்பர் எப்படி இருந்தது? நான் ஓகேவா இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸின்னு தான் சொல்ல முடியாது. எழுதலாம், டாப்பராக இருந்தால் எழுதலாம். ஒன்றுமே தெரியல எழுத முடியாது. டாப்பராக இருந்தால் சென்டம், பட் ஓகே ரொம்ப மோசம் இல்லை. ஆர்கானிக் கேட்டிருந்தாங்க, ஆர்கானிக் நியூமெரிக்கல் நிறைய கேட்டிருந்தாங்க. ஏதேதோ கேட்டிருந்தாங்க. நான் எம்சிக்யூ எப்படி எம்சிக்யூலாம் அட்டன் பண்ண முடியுமா? எம்சிக்யூ வந்து அவ்வளோ டஃப் இல்லை. நான் கேட்டால் எழுதி 2 மார்க் 3 மார்க் ஓகே ரொம்பலாம் இல்லை. 3 மார்க் தானே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 3 மார்க்கும் 5 மார்க் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்ற 2 வந்து ரொம்ப கஷ்டமாக தான். 3 கரெக்டாக கேட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி. இன்னும் 2 எனக்கு தெரில. ஓகே, ஸோ கட் ஆஃப் ஏம் பண்ண முடியுமா கெமிஸ்ட்ரி மூலமாக? கஷ்டம் தானே. கஷ்டம். நல்லா படிக்கிறவங்களா இருந்தால் எடுத்துடலாம். ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்களா கெமிஸ்ட்ரி? நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆனால் எக்ஸாம் பேப்பரை பார்த்தோன்னே என்னது சாம்பிள் பேப்பர்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. எஸ் ஆமாண்ணா. வேறு ஏதோ சொன்னாங்க சாம்பிள் பேப்பரில், ஆனால் அங்கே அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஒன்றுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? எல்லாருமே இப்படி தான் சொல்கிறாங்களா டிஃபிகல்ட்டுன்னு? எல்லாமே டிஃபிகல்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூண்ணா. கெமிஸ்ட்ரி எப்படி ப்ரோ? கெமிஸ்ட்ரி பேப்பர் எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. கஷ்டமாக இருந்துச்சு. இது மாடரேட்டான பேப்பர் 30 எடுப்போம். ஓகே, ஆர்கானிக் நியூமெரிக்கல் எதுலேருந்து கொஸ்டின் அதிகமாக இருந்தது? ஆர்கானிக்கில் தான் அதிகமாக இருந்துச்சு. ப்ரோ நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க கெமிஸ்ட்ரி? பரவாயில்ல ப்ரோ. கொஞ்சம் ஈஸி, கொஞ்சம் டஃப்பு. பாஸ் ஆகிற அளவுக்கு இருந்தது. கொஸ்டின் எல்லாமே புக் பேக் தானா, அவுட் ஆஃப் சிலபஸ் வந்துருந்ததா? புக் பேக் தான் கொஞ்சம். நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க? பரவாயில்லண்ணா. ஆனால் டஃப்னா பேப்பர் டஃப் தான். டஃப் ரொம்ப டஃப் தானா. பேப்பர் மாடரேட்டாக இருந்துச்சு பேப்பர். டைமுக்கு முன்னாடி முடிச்சிட்டிங்களா இல்லை டைம் அதிகமாக? டைமுக்கு முன்னாடி முடிச்சிட்டோம். எழுதுற அளவுக்கு இருந்துச்சு. மாடரேட்டாக இருந்துச்சு. 5 மார்க் 1 மார்க்ஸ்லாம் கூட ஈஸியாக புக் பேக் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த செக்ஷன் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டின்னு சொல்லுவீங்க? 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. அதெல்லாம் யோசிச்சு எழுத வேண்டியதாக இருந்துச்சு. மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, எழுதிட்டோம். 5 எப்படி எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அவுட் ஆஃப் 100? ஒரு 80 70 அந்த ரேஞ்சஸில் தான் எடுப்போம். சொல்லுங்க, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு அப்போ தான் தெரியும். நான் டாப்பர். சார் கெமிஸ்ட்ரி பேப்பர் எப்படி இருந்தது? ஓரளவுக்கு ஓகே தான். ஓகே, புக் பேக் தான் இருந்ததா எல்லாமே? ஸோ கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? It was actually very tough. கொஸ்டின் டஃப்பாக தான் இருந்தது. ஓகேவா இந்த மாடரேட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கேவலமாக தானே இருந்தது. புக் பேக் தான் இருந்ததா இல்லை அவுட் ஆஃப் சிலபஸ் எது கேட்டிருந்தாங்களா? 80 to 90% புக் பேக். ஸோ எம்சிக்யூலாம் எப்படி எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி இருந்ததா? எம்சிக்யூ ஈஸியாக இருந்துச்சு. 2 மார்க் 3 மார்க்லாம் எப்படி? ஈஸியாக தானே இருந்தது. நான் வந்து எனக்கு ஒரு 95 மேலே வேணும். ஸோ அதுக்கு எனக்கு கேவலமாக இருந்தது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்களா? ஓகே, பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்கோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. இருக்கீங்களா? எப்படி ப்ரோ இருந்தது கெமிஸ்ட்ரி பேப்பர்? பேப்பரே இல்லை ப்ரோ. அது சுத்தமாக பேப்பர் இல்லை. என்ன டிஃபிகல்ட்டாக இருந்தது? ரொம்ப டிஃபிகல்ட்டு. சுத்தமாக அட்டன் பண்ண முடியாது. கௌதம் சொல்லிட்டு போட்ட பண்ணி சொல்லிட்டியா? புக்ல இருந்து இருந்தா அவுட் ஆஃப் சிலபஸ் இருந்ததா? அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்டு அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் இல்லை ப்ரோ. ஓகே தான் ஓரளவுக்கு. ஆனால் புக்கிங்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் கேட்டிருந்தாங்க. ஓகே, எந்த செக்ஷன் ரொம்ப டஃப்பாக இருந்தது? நியூமெரிக்கல் ஆர்கானிக் கேட்டிருந்தாங்களா? ஆர்கானிக் நான் சுத்தமாக படிக்கல. ஆனால் அவனுக்கு அதுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதோட இன்ஆர்கானிக் படிச்சிருந்தா எழுதிருக்கலாம். நான் படிக்கல, அதனால் எழுத முடியல. ஸோ எவ்வளோ மார்க் எதிர்பார்க்கலாம் அவுட் ஆஃப் 100? ஒரு 30-35. நான் எழுதுனதில் 35 வரும். நீங்கள் நான் இப்போ டாப்பர் படிச்சிருந்தாங்கன்னா 70 கூட எடுக்கலாம் அவங்களுக்கு. ஆனால் புக்கிங்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க ப்ரோ. அதுக்கேற்ற மாதிரி புக்கிங்ஸ் கேட்டிருந்தாங்க. பெஸ்ட் ப்ரோ. நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓரளவுக்கு. நீங்கள் தான் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. வேறு ப்ரோ? நல்லா பண்ணியிருக்கேன் ப்ரோ. நல்லா பண்ணியிருக்கீங்க. கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டிருந்தாங்க. ஓகே. பட் ஆல்தோ புக் பேக்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. ஓகே, எந்த செக்ஷன் ட்ரிக்கியாக இருந்தது? செக்ஷன் பி செக்ஷன் சி பார்ட் 3. 2 மார்க்ஸ் தான் ப்ரோ ரொம்ப டஃப். 5 மார்க்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தான். 5 மார்க் ஈஸி. 2 மார்க்ஸ் தான் ப்ரோ டஃப். 5 மார்க்ஸ் ஈஸியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
ஓகே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க எல்லாருமே. சேனல் பேர் ப்ரோ. கரியர் வித் சுமன். சரி நான் போய் ஓகே ப்ரோ. அந்த ஐஐடிக்குலாம் நீங்கள் தானே போட்டி அந்த வேலைமால் பசங்களுக்கு அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் பழைய ஸ்கூல் அங்கே தான் படித்தேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்களா கெமிஸ்ட்ரி எக்ஸாம்? ஒரு சில பேர்லாம் நல்லா பண்ணியிருக்கேன். நான் ஒரு சில பேர்லாம் எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவுட் ஆஃப் 100? நான் 100க்கு ஒரு எக்ஸ்போ ஒரு 70, 70+, 75 அந்த மாதிரி. ஒரு 70க்கு 50 எதிர்பார்க்கலாம். ஓகே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்களா? எஸ் ப்ரோ 70 மேலே வந்துடும் ப்ரோ. வந்துடும். ஆனால் ப்ரிப்பேர் பண்ண அளவுக்குலாம் கேட்டாங்கன்னா இல்லை. ப்ரோ ஓவரால் கெமிஸ்ட்ரி பேப்பர் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். ஈஸியாக தான் இருந்துச்சு. ஈஸி தான். எக்ஸ்பெக்டடாக தான் இருந்தது. எக்ஸ்பெக்டடாக தான் இருந்தது. ஓகே எந்த செக்ஷன் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணுறீங்க? 5 மார்க்கில் ஒரு கொஸ்டின் தான், ஐ திங்க் 37 நினைக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஈஸி தான். MCQ தான். மற்ற எல்லாம் ஈஸி. 2, 3 மார்க், 5 மார்க்ஸ் தேர் ஆல் ஈஸி. மேபி 2 மார்க்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருந்தாங்க அது மட்டும். 38 அட்டன் பண்ண முடியுமா? அட்டென்ட் பண்ண முடியும், ஆனால் ஜஸ்ட் அந்த எக்ஸாக்டாக என்னன்னு தெரியாது. நிறைய பேருக்கு மறந்து போயிடும். ஓகே ஸோ புக் பேக் தானே அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷின்ஸ் இருந்துதா? MCQல மேபி வந்தது 2-3 இருந்தது. புக் பேக் ஐ மீன் புக் இன். ஆனால் 2, 3 மார்க்ஸ்க்கு 5 மார்க்ஸ்க்கு புக் பேக் தான். அப்புறம் என்னது மோஸ்ட்டாக புக் பேக் தான். அவங்க சொல்லிட்டாங்க 70% புக் பேக் தான். ஸோ கட் ஆஃப் குறைய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா? இல்லை சென்டம் எடுக்க முடியுமா? எடுக்கலாம். எடுக்கலாம். ஆர்கானிக் கம்மியாக தான் கேட்டேன். ஓகே நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்? நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸ். 3 நாள் டைம் இருக்கா? 3 days போதுமா ஃபிசிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு? அது போதும். ஆமாம், போர்ஷன் கொஞ்சம் கம்மி தான். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் பேப்பர் எப்படி இருந்தது? அக்கௌண்டன்சி காமர்ஸ். ஓகே காமர்ஸில் என்ன சப்ஜெக்ட் இன்னைக்கு? அக்கௌண்டன்சி அக்கௌண்டன்சி பேப்பர் எப்படி இருந்தது? ஈஸிண்ணா. எல்லாமே ஈஸி கொஸ்டின் தான் வந்தது. டைமுக்கு முன்னாடி முடிச்சிட்டிங்களா? ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. நல்ல மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்? நெக்ஸ்ட் இது எக்கனாமிக்ஸ். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. ஓவராலாக கெமிஸ்ட்ரி எக்ஸாம் சில ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர் டஃப்பாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் ஈஸியாக இருக்குது நல்ல மார்க்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் கெமிஸ்ட்ரி எழுதிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தது பேப்பர் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதே மாதிரி பிசிக்ஸ் எக்ஸாமோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப்.